Hey guys, welcome back to my stories. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னோட மரணத்தால தன்னோட குடும்பத்தையும் கர்நாடக பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையே உலுக்கிய மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திட்டு போன ஆக்டர் புனித் ராஜ்குமார் அவரை பத்தி பார்க்க போறோம். அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புனித் ராஜ்குமார் 1975 சென்னையில தான் பிறக்கிறாரு. கர்நாடக பிலிம் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்களுக்கு 3வது மகனா பிறக்கிறாரு. இவரோட ஸ்டடிஸ் எல்லாமே இவரு மைசூர்ல தான் பண்ணி முடிக்கிறாரு. மைசூர்ல பண்ணி முடிக்கிறப்போ இவர் வந்து ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாவும் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் நடிச்ச படங்களுக்காக இவர் நேஷனல் அவார்டு வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு அப்பு அப்படின்ற ஒரு படம் மூலியமா தான் ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நடிச்ச அந்த முதல் படமே பெரிய பிளாக் பஸ்டர் மூவி ஆயிடுச்சு. அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணி தமிழ்ல தம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இவரோட கெரியர்ல இவர் நடிச்ச தினமும் ஒரு 30 படங்கள் தான். அந்த 30 படங்களுமே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நடிச்சிருப்பாரு. ஒரு ரசிகனை எந்த அளவுக்கு மதிச்சிருப்பாரு அப்படின்றத இவரோட ஃபியூனரல்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ரசிகனை மதிக்க தெரிந்த மிகப்பெரிய கலைஞன் அப்படின்னு இவரை கண்டிப்பா சொல்லலாம். திடீர்னு அவங்களோட ரசிகர் வீட்டுக்கு போயிட்டு அவங்களை போய் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. யாராவது ஒரு யங் ஆர்டிஸ்ட் வந்து வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்களை கூட்டி என்கரேஜ் பண்றது மட்டும் இல்லாம மனம் திறந்து பாராட்டுவாராம். இவருக்கு ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்குமா. நம்ம உடம்பு வந்து நம்ம ஃபிட்டா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பர்சன். அங்கதான் இவரு அஸ்வினி அப்படின்ற ஒருத்தவங்களை பாத்திருக்காரு. பார்த்து லவ் பண்ணி 1999ல அவங்கள மேரேஜ் பண்ணிருக்காரு. அவருக்கு இப்போ 2 மகள்களும் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஹெல்த் கான்சியஸா இருக்க ஒரு பர்சன் திடீர்னு ஒரு நாள் ஜிம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப வரைக்கும் யாராலையும் நம்பவும் முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல. கர்நாடக சைட் போய் கேட்டீங்கன்னா இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இவர் வாழ்ந்த இந்த கொஞ்ச காலத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய பசங்களை படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து கட்டி கொடுத்திருக்காரு. இப்படி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற விஷயத்த இவர் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இறந்த பிறகும் யாருக்காவது உதவியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவரோட கண்களை முதற்கொண்டு இவர் தானம் செஞ்சுட்டு தான் இறந்திருக்காரு. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு மிகச்சிறந்த மனிதனா மட்டும் இல்லாம வாழ்ந்தா இப்படிதான்டா வாழணும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. தன்னோட சாவியை சரித்திரமாக்கி இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாம ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்து பிறருக்கு எடுத்துக்காட்டா இருந்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். உதவி செய்ய அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உணர்வு இருந்தாலே போதும். உதவிடும் எண்ணம் தன்னாலே வந்துவிடும். இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷனால இன்ஸ்பைரிங் நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.